வணக்கம். ஜெயிச்சிட்டீங்களா? ஜெயிக்காம என்னையா, அதுக்குத்தானே ஆத்மநாதன் அட்வொகேட்டா வச்சேன். அது கரெக்ட். ஆமா, எதிர்கட்சி வக்கீல் யாரு? நீலகண்ட சாஸ்திரி தான். பாவம். சிரிக்காதீங்க, நினைச்சாலே வயிறு எரியுது. இன்னையோட ஆத்மநாதன் கிட்ட 49 கேஸ், 49 கேஸ் கொடுத்துருக்கீங்களே சார். இந்த ஒரு கேசையும் கஷ்டப்படாம தோத்துட்டு வந்திருக்க சார். பொன்மலா கொண்டாடுங்க. வான்கோழி மாதிரி இப்படியே தினமும் ஒவ்வொருத்தரும் ஆத்மநாதன் கிட்ட தோத்துண்டே வர வேண்டியது. இதை மத்தவ எல்லாம் பார்த்து சிரிக்க வேண்டியது. ஒரு நாளைக்காவது அந்த ஆத்மநாதனை ஜெயிக்கணுங்கிற எண்ணம் உங்கள ஒருத்தருக்குமே கிடையாது. கவலைப்படாது. என்ன இத பாத்தீங்களா? இந்த ஸ்வீட்டை ஏன் வாங்க இருக்கேன் தெரியுங்களா? ஆத்மநாதன் ஜட்ஜா பிரார்வே. ஆமா, கொண்டாடுங்க கொண்டாடுங்க. நானே எல்லாருக்கிட்டையும் உமக்கு வேணாங்கண்ணே. அத்தனாலே வராங்க. வரட்டுமே, அவருக்கு ஒண்ணு கொடுத்து வைக்கிறது. ஹலோ என்ன விசேஷம்? உங்க சம்சாரம் கர்ப்பமா? இல்ல இல்ல, நான் தான் கர்ப்பம். ஒண்ணு இல்ல, நீங்க ஜட்ஜாக போற இல்லையோ, சந்தோஷம் வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, நீங்க எப்ப டியூட்டியில ஜாயின் ஆக போறேன்? ஓ, அத சொல்றீங்களா? நீங்க கேள்விப்பட்டது என்னமோ உண்மை. ஆனா நான் சம்மதிக்கல, வேண்டான்னு டிக்ளைன் பண்ணிட்டேன். பதவிக்கு வந்துட்டா கேசுகளை வாதாடுற சுவாரஸ்யமும் சுதந்திரமும் இருக்காது பாருங்க. குப்பு குப்பு குப்பு. உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனா அதே காதல் வெளியாகும்போது அதை விட பயங்கரமான பயலை யாரும் கண்டிருக்க முடியாது, கண்டிருக்கவே முடியாது. என்ன இதெல்லாம்? நான் உன்னை வேலைக்கு சேர்க்கிறப்ப என்ன சொன்னேன்? எதுக்காக இதெல்லாம் இங்க கொண்டு வந்து பிடிக்கிறேன்? சார், நான் உங்களுக்கு கொடுத்த உறுதிமொழிப்படி நான் இன்னும் அப்பட்டமான பிரம்மச்சாரி தான் சார். நிஜ பெண்களை நேரா பார்க்கும்போது மனசு படக்கு படக்குன்னு அடிச்சுக்குதேன்னு சொல்லித்தான் பிரிண்டட் பெண்களோடவே என் பார்வையை கண்ட்ரோல் பண்ணிட்டு. குப்பு, இத படிக்கிறப்போ மனசு மாறாது. நீ எங்க ஒழுங்கா வேலை செய்ய போற? ஆபீஸ்ல தான் சார். சார், நான் கண்டிப்பா செய்வேன் சார். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னா நாளையில இருந்து படிக்க மாட்டேன் சார். சரி சரி, இதெல்லாம் வெளியில தூக்கி எரிஞ்சிட்டு நாளைக்கு போஸ்ட் ஆகிருக்கிற கேஸ் கட்டுரை எல்லாம் ரெடி பண்ணுவீங்க. சரி சார். எஸ், ஆத்மநாதன் ஸ்பீக்கிங். நான் தான் லா காலேஜ் பிரின்சிபால் நரசிம்மன் பேசுறேன். ஒரு பிரில்லியன்ட் அண்ட் யங் லாயரை உங்ககிட்ட அனுப்பி இருக்கிறேன். நீ ஜூனியரா சேர்த்துக்க முடிஞ்சா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க அனுப்பி நான் மறுக்க முடியுமா? வித் கிரேட் பிளஷர், தாராளமா சேர்த்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச். நானே கூட்டிட்டு வர்றதா தான் இருந்தேன். கொஞ்சம் வேலையா இருக்கிறதுனால நீ போமா, நான் போன்ல கூப்பிட்டு சொல்லிடுறேன்னு சொல்லி அந்த பொண்ணங்க அனுப்பி இருக்கிறேன். பொண்ணா? பொண்ணேதான். நீதான் கன்ஃபார்ம் பிரம்மச்சாரியாச்சே, அதனாலதான் தைரியமா ரெக்கமெண்ட் பண்ணி அங்க அனுப்பி இருக்கிறேன். நான் அப்புறமா பேசுறேன். சார் சார், ஹலோ ஹலோ சார். நீங்க யார பார்க்கணும்? நான் பாரிஸ்டர் ஆத்மநாதனை பார்க்கணும். அவரு வெளியில போயிருக்கிறாரு. எப்ப வருவார்? ரொம்ப லேட்டா வருவாரு. நீங்க யாருன்னு சொன்னீங்கன்னா குறிச்சு. லா காலேஜ் பிரின்சிபால் நரசிம்மன் லெட்டர் கொடுத்திருக்காரு. நான் பாரிஸ்டர் கிட்ட ஜூனியரா சேர வந்திருக்கேன். அவர் எங்கம்மா உங்க சேர்த்துக்கு போறாரு. வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுங்கம்மா. ஏன் சார்? அவருக்கு பெண்கள்னா சும்மா சொப்பனம். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு உத்தமர் கிட்ட தான் நான் ஜூனியரா இருக்கணும்னு விரும்புறேன். சார், நீங்க கூட எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன். நானா? அடடே, வரல எடுத்துக்கிட்டீங்களே. கொஞ்சம் சார், என்ன சார் ஒரு பொண்ணு வந்து உங்க கையை தொடரா? மனசு மாறிட்டீங்களா சார்? நான் மாறினாலும் பரவாயில்ல. ஆஃப்டர் ஆல் பர்சனல் சார்க்கு நீங்க ஃபேமஸ் கிரிமினல் லாயர், கன்ஃபர்ம்டு பேச்சுலர் பாரிஸ்டர் ஆத்மநாதன் இப்படி ஒரு கிரைம் பண்ணலாமா? சார், நீங்களா? ஏன் கட்ட உத்தர போறியா? பாரிஸ்டர் ஆத்மநாதன் நீங்க தானே? அவர்தான் பேரு. நானா? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஐ எம் வெரி சாரி மிஸ் காஞ்சனா, ஐ கான்ட் ஹெல்ப் யூ. என்னுடைய ஜூனியர் ஒரு லேடியா இருக்கிறது நான் விரும்புறேன். போயிடுமா போயிடும். சார், யோசனை பண்ணி பாருங்க. என்னால உங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் ஏற்படாது. உங்க திறமை பண்பு எல்லாத்தையும் கேள்விப்பட்டுதான்
உங்ககிட்ட ஜூனியரா வரணும்னு கனவு கட்டுக்கிட்டு இருந்தேன். மறுத்துடாதீங்க சார். ஆமா சார், ஜூனியர் வேலைக்காக வந்தவங்க ஓவர் டைமா நர்ஸ் வேலை கூட பாத்துருக்காங்க. இருக்கட்டும், நம்ம கிட்ட இருக்காங்களே 3 ஆம்பளை ஜூனியருங்க. என்னத்துக்கு சார்? கண்ட சாயங்காலம் 6 அடிச்சா போதும், நேரம் லேடிஸ் ஆஸ்திரேலியா சுத்திட்டு இருக்கானுங்க. டெய்லி பாக்குறாங்க சார். பெண்கள் தான் சார் பொறுப்பின் சிறப்பிடம்னு நான் படிக்கிற பெண்கள் புத்தகத்துல போட்டிருக்கான். நீங்க இவ்வளவு போட்டிருக்கான் தெரியுமா? ஒண்ணு கூட படிக்கிறது இல்ல நீங்க. குப்பு, ஐ வில் கெட் அவுட். மிஸ் காஞ்சனா, யூ ப்ளீஸ். போன்னு சொல்லிடாதீங்க சார். அந்த ஏமாற்றத்தை என்னால தாங்க முடியாது. ஆல் ரைட். குப்பு, கட்டிகளெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடு. உங்க படி. மற்ற நாளைக்கு பார்த்து. சார், சார், இந்த பாரு, சார் இல்ல. என்ன பார்த்தா சார் மாதிரி தெரியலையா? இங்க வா. என்னது, அடுத்த ஜூனியர் வேலைக்கு வந்திருக்கியா? நோ வேகன்சி. வேணும்னா சொல்லு, எனக்கு ஜூனியரா அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன். என்ன சம்பளம் எதிர்பார்க்கறேன்? ஜூனியர்? ஓஹோ, இது விவகாரம் முடிச்ச கேஸ். விவாகரத்தா? புருஷ மண்டாட்டி கூட என்ன மாத்தறாரு? கவுன் போடுற வயசு கூட முடியல, அதுக்குள்ள என்ன கல்யாணம் உனக்கு? மை காட், என்ன பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியா தெரியுது? எனக்கு தெரியல. நிச்சயமா உனக்கு தெரியுமா உனக்கு கல்யாணம் ஆகல என்ன? ஓஹோ, இது சௌகரியமான கேஸ், காதல் கேஸ். நான் ஹேண்டில் பண்ண வேண்டியது. ரைட் ரைட், டக்கு டக்குன்னு சொல்லுமா. ஊரு பேரு குலம் கோத்திரம் எல்லாத்தையும் சொல்லு. அவ பேரு பேபி. அவங்க பேரு ஊட்டி எஸ்டேட் ஓனர் சோமசுந்தரம். யார் நீ பேரை கேட்டா ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டு வர்ற? இங்க பாரியா. சார் நீங்களா? இது உங்க டாக்டரா? ஆமா, பின்ன என்ன இரவல ஆயிட்டு வருவேன். நம்பவே முடியலீங்க, அவ்வளவு அழகா இருக்குது. பால்யத்துல பிறந்தது. இத சொல்லத்தான் வந்தீங்களா? இந்த டாக்ஸிக்கு ஒரு 3,4 ரூபாய் பணம் கொடுக்கணும், சில்லறை இல்ல. அதுக்காக சில்லறை காமிச்சேன். எத்தனைக்கு சில்லறை இல்ல? 100 ரூபாய். 100 ரூபாய்க்கா? டாக்ஸிக்காரங்க வாங்க. 3,4 ரூபாய்ங்களா? இந்தாங்க 3 ரூபாய். இந்தாங்க 4 ரூபாய். ரைட், 100 ரூபாய்ங்க. 100 ரூபாய் அடக்குடு. கொண்டாங்க. சில்லறையை கொடு. நல்லா இருங்க சார். ஏம்மா நின்னுட்டே இருக்கியா? உட்கார்றது. உட்காருமா. முடிஞ்சா நீங்களும் உட்காருங்க. முடியுமே. அப்படி உட்காரு. ஏம்மா காபி சாப்பிடுறியா? அதுக்கு வேணாம், எல்லாத்தையும் அதே கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? என்ன கொஞ்சம் கேக்குறது? நீங்க எப்ப போறீங்க? சோமுவா, என்ன திடீர்னு வந்துட்டீங்க? தஞ்சு கொடுத்திருந்தா குப்பை ஸ்டேஷனுக்கு அனுப்பி இருப்பேனே. சார், இவர் டாக்டரோட வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானே ஏழிரா ஸ்டேஷனுக்கு போய் மீட் பண்ணி இருந்திருப்பேன். ட்ரெயினே லேட்டா தானே வந்ததுப்பா. அடடே, ட்ரெயின்ல வந்தீங்க? இந்த நடந்தா வருவா. அதுல கேஸ் நடக்கும்போது அடிக்கடி தந்திய கொடுத்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதனால அதுக்கு பரிகாரம் தேடுறதுக்கு தான் இப்ப வந்திருக்கேன். பீஸோட. இந்தாங்க, இதுல வைங்க. இதுல வச்சா என்ன செக்கு? நீங்க அந்த கேஸை ஜெயிச்சு கொடுக்கலன்னா எனக்கு பெரிய கேவலமே வந்திருக்கும். சார், இன்னொரு காரியம் நீங்க செய்யணும். நீங்க ஜெயிச்சு கொடுத்தீங்களே அருமையான ஊட்டி எஸ்டேட், அதுல வந்து கோடை விடுமுறைக்கு தங்கி என்ன கொஞ்சம் பெருமைப்படுத்த. உங்க அழைப்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்குங்களே. என்னங்க வேலை? இன்னைக்கு இல்ல நாளைக்கு செய்துக்க போறோம். ஆனா கோடை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானங்க வருது. அதுவும் இல்லாம இவர் கேஸ் அடிக்கடியா வரப்போகுது. இதுதான் முதல் கேஸ். என்னப்பா இவ்வளவு கரெக்டா சொல்றேன்? ஆமா சார், இதுவே 2வது கேஸா இருந்திருந்தா இந்த ஃபீஸ வசூல் பண்றதுக்கு நாங்க கேஸ் எல்லாம் போட்டு வாங்க வேண்டியதா இருந்திருக்கோம். இப்பதான் சார் தெரியுது ஏன் இன்னும் குமாஸ்தாவாவே இருக்காருன்னு. அப்ப நீங்க அவசியம் வரணும். ஏங்க போலன்னா கோச் பார்க்க போல் இருக்குதே, அவசியம் போயிடுவான். கண்டிப்பா. அப்ப நாங்களும் வர்றோம். ஊட்டிக்கா போயிட்டு வர்றோம்ப்பா. என்னது வந்து ஒருவேளை கூட சாப்பிடாம போறீங்க? நான் கேட்டேன் சார், வேண்டான்ட்டாங்க. அவர் ஒண்ணும் கேட்கல. இன்னைக்கு சாயங்காலம் விட்டு தான் போறதா முடிவு பண்ணிருக்கோம். அப்பாடு சாயங்காலத்திலேயே. ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் பஜார் வரைக்கும் போயிட்டு வர்றோம். குப்பு, டிரைவர்கிட்ட சொல்லி உங்களை கொண்டு போய் கார்ல டிராப் பண்ண சொல்லு. சரி வாங்கம்மா, நீங்களும் வாங்க. என்ன சலிப்பு நான் வர்றதுல. வாங்க, கூடவே வாங்க. கூட வர்றதுன்னா எப்படி? சார், ஒரு ஐடியா கொடுத்தா கோச்சுக்க மாட்டீங்களே. ஊருக்கு போகும்போது கூட காஞ்சனாவையும் கூட்டி போனா என்ன? காஞ்சனாவா? ஊட்டி மாதிரி இடத்துக்கு காஞ்சனா மாதிரி ஒரு பியூட்டி கூட வரலன்னா எப்படிங்க? சார் சார், உங்க மனசுல என்ன இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். குடுகுடு ஊட்டி அவங்க மனசையே ஒரு கிடுகிடுப்பு உண்டாக்கும் சார். நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? மிஞ்சி மிஞ்சி ஒரு 4 நாள் ஊரை சுத்தி காமிக்க போறீங்க. 5வது நாள் அதுக்கு பின்னால நீங்க சுத்துங்க. பொசுக்குன்னு டார்லிங் ஐ லவ் யூ, ஓ எஸ் வை நாட் அப்படிங்க போறாங்க. அப்புறம் என்ன? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதை என்கிட்ட விடுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆகாரா, உங்களுக்கு 1001 வயசு. இப்பதான் உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நீங்க வந்து நிக்கிறீங்க. ஏன் சார் லேட் ஆயிடுச்சா? பெட்டர் லேட் தென் நெவர். வந்ததே போதும். இப்ப கூட எங்களோட வருவீங்களானதான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க? ஊட்டிக்கு.
ஊட்டிக்கா? ஊட்டி நீங்க பார்த்தது இல்ல? இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன ஊரு, அதுவும் வெய்ய காலத்துல அந்த குடு குடு ஊரும் ஜிலு ஜிலு காத்தும். நீங்க எவ்வளவு ஹாட்டா கேஸ்களை டிஸ்கஸ் பண்ணாலும் மண்டை மாத்திரம் ரொம்ப கூலாவே இருக்கும். இந்தியாவின் நந்தவனமே ஊட்டி தானே. ஐயோ ஐயோ ஐயோ, ஊட்டின்னா ஊட்டி தாங்க. ஏன் சார் இவர் இன்னைக்கு ஊட்டி ஊட்டின்னு இப்படி உயிரை விடுறாரு? உயிரை விட்டாலும் ஊட்டில தான் விடணும். ஆமா, அவ்வளவு பெரிய சொர்க்க பாட்சி அது. கல்யாணி, எப்படி இந்த வக்கீல் ஜோடி? பொருத்தமா இருக்குங்க. அவங்க பாக்குற பார்வையும் பழகிற மொழியும் கல்யாணி, அவங்க ரொம்ப நெருங்கிட்டாங்க கல்யாணி. என்ன காஞ்சனா கல்யாணம் முடிஞ்சுட்டா நம்ம கடமை முடிஞ்ச மாதிரி. கரெக்ட். வந்ததும் கல்யாணம் தெரிய வைக்க சொல்ல போறாங்க. உங்க வாய் முகூர்த்தமும் பலிக்கட்டும்.